வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை 2025 ஜூன் 5 வியாழக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வங்கக்கடலில் எந்தவித நிகழ்வும் தற்பொழுது இல்லை. புதிய வளிமண்டல சுழற்சி மியான்மர் மற்றும் வடக்கு அந்தமான் கடற்பகுதியை ஒட்டி வளிமண்டலத்தில் உருவாகி இருக்கிறது. இதனிடையே மேற்கு திசை காற்று, மெல்ல நகரும் காற்று வேக மாறுபாடு காரணமாக நேற்று வரை மழை பொழிந்தது. இன்றைக்கு காற்றோட வரத்து முற்றிலுமாக தடைபட்டிருக்கிறது. காற்றோட ஓட்டம் போக்கு எல்லாமே தமிழ்நாட்டின் ஊடாக இல்லாத காரணத்தினாலே கிழக்கு திசை காற்றும் இல்லை, மேற்கு திசை காற்றும் இல்லை. எல்லாமே பசிபிக் பெருங்கடலை நோக்கி திசை மாறி இருக்கிறது. நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் இருந்து கேரளா ஊடாக நுழைந்து தமிழ்நாட்டின் ஊடாக பயணிக்கவில்லை. இதனால் தென்மேற்கு பருவமழை தீவிரம் இல்லாமல் இருக்கிறது. தீவிரம் இல்லை என்று தான் சொல்லணும். ஆனால் இது 9ஆம் தேதி வரைக்கும் தான், 8ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த நிலை. இன்றைக்கு தேதி 5, நாளை 6, மறுதினம் 7, இன்னும் 3-4 நாட்களுக்கு மட்டும்தான் இந்த நிலை. இதனால் கடும் வெப்பம் உயர்ந்து காணப்படுகிறது. 102 டிகிரி வரைக்கும் எட்டி இருக்கு. 104 டிகிரி கூட போகலாம். அக்னி நட்சத்திர காலத்தில் கூட இந்த வெயில் உயரலை. இது அவ்வப்பொழுது புரட்டாசியில் கூட உயரும். எப்பெல்லாம் சிஸ்டம் திசை மாறி இருக்கோ, சிஸ்டம் இல்லையோ அப்போ காற்று திசை மாறி இருக்கும் பொழுதெல்லாம் வெப்பம் உயரும். சூரியனின் குத்துக்கதிர் ஜூன் 21ஆம் தேதி கடகரேகை அடையும். அதாவது கொல்கத்தாவிற்கும், அதாவது மேற்கு வங்கத்தின் தெற்கு பகுதியிலிருந்து குஜராத் வரைக்கும் பயணிக்கக்கூடிய கற்பனை கோடாம் 23 டிகிரி வட அச்சரேகை கற்பனை கோடாம் கடகரேகை அடையும். இன்றைக்கு தேதி 6/5. இன்னும் 15 நாட்கள் இருக்கிறது வடக்கு நோக்கி நகர. ஆகையினால இன்னும் ஆந்திர பிரதேசம் ஒடிசா பகுதியில் தான் அது நீடிக்கிற காரணத்தினாலே வெப்பம் கடுமையாக இருக்கும். ஜூன் 21ஆம் தேதி தான் முற்றிலுமாக வட இந்திய நிலப்பகுதிகளில் வெப்பம் அதிகரிக்கும். அங்கே காற்று லேசாகி மேலிடும். முழுமையான தென்மேற்கு பருவமழை மீண்டும் திரும்பும். ஆனால் ஏற்கனவே கோடையில் தொடங்கிவிட்டது. இன்னும் வட மாநிலங்களில் முன்னேறுவது தடையாக இருக்கிறது. ஏன்னா சிஸ்டம் ஏதும் இல்லை. இதன் காரணமாக 8ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு இல்லை எனலாம். ஆனால் 8ஆம் தேதி சென்னை உள்ளிட்ட ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு லேசான மழை தெரியுது. 8ஆம் தேதி அதாவது திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்திற்கு செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இருக்காது. சென்னை, வடசென்னை, திருவள்ளூர் மற்றும் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டைக்கு 8ஆம் தேதி தெரிகிறது. 9ஆம் தேதி வட உள் மாவட்டங்கள் வடகடலோரத்திற்கு தெரிகிறது. 9ஆம் தேதி வெப்பச்சலன இடிமழை, வளிமண்டல சுழற்சி அந்தமான் வடக்கு பகுதியில் வளிமண்டலத்தில் உருவாக போகிற காரணத்தினாலே தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் வேகம் எடுத்து உள்ளே நுழையும். அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் கிழக்கு நோக்கி வரும். கிழக்கு காற்று சந்திப்பை ஏற்படுத்தி தேக்கி மழைப்பிடிப்பை ஏற்படுத்தும். 8ஆம் தேதி ஆந்திர எல்லையோரம் மட்டும். 9ஆம் தேதி வட உள் மாவட்டங்கள், வட கடலோர மாவட்டங்கள். 10ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள், ஒட்டுமொத்த வட உள் மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், திருச்சி கரூர் உள்ளிட்ட மத்திய மாவட்டங்கள், நீலகிரி, ஈரோடு, திருப்பூர் வடக்கு உள்ளிட்ட உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள். 11ஆம் தேதி ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் மழை. காற்று பகுதிக்கும் 11ஆம் தேதி மழை தெரிகிறது. 10ஆம் தேதியே காற்று பகுதிக்கு வரும். தென் மாவட்டங்களில் காற்று பகுதி தவிர்த்து பிற பகுதிகளில் 10ஆம் தேதியே தெரியுது. 11ஆம் தேதி காற்று பகுதிக்கும் தெரிகிறது. 12ஆம் தேதி கண்டிப்பாக காற்று பகுதிக்கும் மழை. தென்மேற்கு பருவமழை 12ஆம் தேதியிலிருந்து தீவிரமடையும். 8ஆம் தேதி லேசான காற்று நுழையும். 9ஆம் தேதி கொஞ்சம் கூடுதல் காற்று. 10ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் காற்றுன்னா காற்று பாதிக்கும் காற்று இல்லை, தென்மேற்கு பருவக்காற்று ஈரப்பதத்துடன் உள்ளே நுழையும் பொழுது கிழக்கு திசை காற்று சந்திப்பை ஏற்படுத்தி அதில் இருக்கக்கூடிய நீராவியை, வெப்ப நீராவியை குளிர்வித்து மழைப்பொழிவை ஏற்படுத்தும். அப்போது 8ஆம் தேதி மழைப்பொழிவு தொடக்கம் ஆந்திர எல்லையோரம். 9ஆம் தேதி
ஒட்டுமொத்த வடகடலோரம் வடவுள் மாவட்டங்கள் எல்லாமே கடலூருக்கு வடக்கே விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்கள்லாம் 9ஆம் தேதி மழை உண்டு. அதே 9ஆம் தேதி கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கும் வாய்ப்பு இருக்கிறது. 10ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களையும் அதில் சேர்த்து கொள்ளலாம். எல்லா நாளும் வடகடலோரம் வடவுள் மாவட்டங்களுக்கு மழை உண்டு. அதில் சில மாவட்டங்களை ஆட் பண்ணுறேன். இப்போ 10ஆம் தேதி டெல்டாவே ஆட் பண்ணுறோம், திருச்சி ஆட் பண்ணுறோம், நாமக்கல் ஆட் பண்ணுறோம் 10ஆம் தேதி. அதில் கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு, கரூர் போன்ற மாவட்டங்களையும் 10ஆம் தேதி ஆட் பண்ணிக்கிறோம். புதுக்கோட்டை, சிவகங்கையிலையும் இருக்கும். ராமநாதபுரம், திருப்பூர், திண்டுக்கல், கோயம்புத்தூர் மாவட்டத்திலையும் 10ஆம் தேதி மழை இருக்கும். 11ஆம் தேதி தென்கோடி மாவட்டங்கள் முதல் வடகோடி மாவட்டம் வரைக்கும், ஆந்திர எல்லையோர, கர்நாடக எல்லையோர, கேரள எல்லையோர, வங்கக்கடலோர அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் 11ஆம் தேதி மழை. 11ஆம் தேதி வரைக்கும் மாலை இரவு மழை பொழிவு தான். ஈரப்பதம் வெப்பத்தை லேசாக்கி மேலெடுந்து கடலோரம் வந்து காற்று எழுப்பு கடற்காற்றோட சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டு மழை. அப்போ வெப்பம் எப்போ குறையும்? 10ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக வெப்பம் குறையும். அப்போ 9ஆம் தேதி வரைக்கும் இதே வெப்பம். 10ஆம் தேதியிலிருந்து வெப்பம் குறையும். அடுத்தபடியாக 12ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தீவிரம். ஆந்திரா, ஒடிசா, வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒடிசா கரையோரமாக வரக்கூடிய அந்த காற்று சுழற்சி தாழ்வு அமைப்பு தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தும். 13, 14, 15, 16ஆம் தேதி வரைக்கும் தீவிரமாக இருக்கும். கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, கோவா, தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், அனைத்து மேற்கு மாவட்டங்கள், அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வரக்கூடிய சாரல் பாதி மாவட்டத்துக்கு வருங்க. எப்போ? 13, 14, 15, 16. அடுத்தபடியாக 17ஆம் தேதி வரைக்கும் கூட வர வாய்ப்பு இருக்குது. 18, 19, 20ஆம் தேதி மட்டும் நிகழ்வு உள்ளே போய், அதாவது மகாராஷ்டிராக்குள்ள நிலப்பகுதிக்குள்ளே போயிடும். ஒடிசாவிலேருந்து ஆந்திர பிரதேசம், ஒடிசா வழியாக தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிரா உள்ளே போயிடும்னா போகிற வழியில் மட்டும் அதிக மழை தரும். தென்மேற்கு பருவமழையோட கேரளா வழியாக நுழையக்கூடிய காற்று வடக்கு கேரளா, தெற்கு கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் வழியாக பயணித்து தமிழ்நாட்டின் ஊடாக வருவது தடை ஏற்படும் என்பதனால் 17க்கு மேல் 20ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்திருக்கும். புரிஞ்சிருக்கிறதா? அப்போது 9ஆம் தேதியிலிருந்து மீண்டும் மழை தொடங்கும். 8ஆம் தேதியே வாய்ப்பு. ஆந்திர எல்லையோரம் 9ஆம் தேதி தொடக்கம். 10லிருந்து தீவிரம், 11, 12லிருந்து மேலும் தீவிரம், 13, 14, 15 நல்ல ஒரு தென்மேற்கு பருவமழை. தமிழ்நாட்டின் வங்கக்கடலோரம் சாரல் மழை, லேசான மழை, மிதமான மழை, அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை. அப்போ 9ஆம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும். 10ல் இன்னும் தீவிரமாக இருக்கும். 11 நல்ல தீவிரம், 12, 13, 14, 15 நல்ல மழை. ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கேரளாவில் தான் காவிரி நீர்பிடி பகுதிகள், அணைகள் நீர்பிடி பகுதிகள் தான் நல்ல ஒரு மிக கனமழை பெய்யலாம். 12லிருந்து 15ஆம் தேதி வரை கொடுக்கும். அந்த நேரத்தில் தமிழ்நாட்டின் பிற மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரை காற்றுப்பகுதி கனவை வரை பெய்துவிட்டு கிழக்கு உள்ள மாவட்டங்களுக்கு சாரல், தூறல், நனைக்கும் மழை, அங்கொன்றும் இங்கொன்றும் தூறல், ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை இப்படி இருந்து கொண்டே இருக்கும். ஆக வரக்கூடிய 9லிருந்து மழை தொடங்கும். 10லிருந்து 11, 10லிருந்து தீவிரம், 12லிருந்து மேலும் தீவிரம், 16 வரை தொடரும். ஆங்காங்கே நல்ல மழை பிடிப்பை கொடுக்கும். தென்மேற்கு பருவமழை பழுத்த மழையாக வரக்கூடிய 11லிருந்து 17ஆம் தேதி வரை இருக்கும். தமிழ்நாட்டில் மாலை இரவு மழைப்பொழிவாக கொடுப்பது 8ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதியிலிருந்து எந்த நேரமும் மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் அங்கும் இங்கும் தூறல், நனைக்கும் மழை எல்லாம் இருந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய 17ஆம் தேதி வரை இந்த சுற்றின் மழை இருக்கும். 10லிருந்து 9லிருந்து 17 வரை, 8லிருந்து ஆந்திர எல்லையோரம் தொடங்குவது படிப்படியாக அதிகரித்து 17ஆம் தேதி வரை மழை இருக்கும். அதற்கு பிறகு கோவா, மகாராஷ்டிரா, மும்பையில் உள்ள பகுதிகள், குஜராத்தில் உள்ள பகுதிகளுக்கு தீவிரமடையும். காற்று வடகிழக்கு திசை நோக்கி அரபிக்கடல் காற்று திசை மாறி கரையேறும் இடமே கோவா, மகாராஷ்டிரா, குஜராத் பகுதியாக இருக்கும் என்பதனால் மழை சற்று ஒரு 4 நாட்களுக்கு 17லிருந்து 20ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு கொஞ்சம் மழை தீவிரம் தமிழ்நாட்டில் குறைந்திருக்கும். கேரளா முதல் குஜராத் வரைக்கும் அரபிக்கடலோரம் நல்ல ஒரு வலுத்த மழை பொழிவை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கும். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.